குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு வந்து டே 2. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல டே 2 வந்து பார்க்குறோம். டைம் இப்போ பார்த்தோம்னா 4:06 AM. ஓகேயா? ஸோ மார்னிங் ஸ்டடி விலாகும் வந்து நம்ம இனிமேலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 100 டேஸ் வந்து மார்னிங் 4 AM ஸ்டடி விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின், next any serious topics. Okay, so first question: chickenpox is a highly contagious illness caused by primary infections with varicella zoster virus. Yes, chickenpox அப்படிங்கிறது வைரஸ்னால உருவாகிற டிசீஸ் தான். chickenpox has a highly fatal, its incubation period 3 to 10 days. இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு வந்து கிடையாது. சரியா? ஸோ இன்குபேஷன் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 10 days, அது வந்து கரெக்ட். பட் இட் இஸ் ஹைலி ஃபேட்டல் அப்படிங்கிறது ராங். ஸோ ஏங்கிறது ட்ரூ, ஆறுங்கிறது ஃபால்ஸு. ஓகே, ஸோ சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது எந்த வைரஸ்னால உருவாகுது? வேரி செல்லா. ஓகே, சிக்கனில் வந்து செல்ஸ் வந்து வேரி ஆயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் பாக்ஸ் இஸ் வேரி செல்லா வைரஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சல்ஃபைட் ஓஸ். ஆமாம், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனுங்கிறது சல்ஃபைட் ஓஸ் தான். ஒல்ஃப்ரமேட் ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இல்லை, ஒல்ஃப்ரமேட் ஓருங்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னது அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து கிடையாது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்எல்வி C41. ஓகே, பிஎஸ்எல்வி C41 இது வந்து என்னது அப்படின்னா நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஎஸ்எல்வி C41 41ங்கிறது நேவிகேஷன். ஓகேயா? ஸோ பிஎஸ்எல்வி C41ங்கிறது என்ன சேட்டலைட்? நேவிகேஷன் சேட்டலைட். நெக்ஸ்ட் பிஎஸ்எல்வி C35. சிஎஸ்எல்வி C35 அப்படிங்கிறது மீட்ரியாலஜிக்கல் வானிலை செயற்கைக்கோள். ஓகே, அடுத்து பிஎஸ்எல்வி C51 அப்படிங்கிறது தகவல் தொடர்பு. ஓகே, பிஎஸ்எல்வி C51ங்கிறது ஸ்டூடெண்ட் சேட்டலைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்எல்வி C50ங்கிறது வந்து என்னது அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, பிஎஸ்எல்வி C50ங்கிறது கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? பிஎஸ்எல்வி C41 அப்படிங்கிறது வந்து நேவிகேஷன். ஓகே, கடற்பயணம். 40களை ஒரு டைம் அது என்ன செய்யணும்? கடற்பயணம் கூட்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 41 அப்படிங்கிறது வந்து என்னது? நேவிகேஷன் சேட்டலைட். பிஎஸ்எல்வி C35. ஓகே, 35 அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தோம்? மீட்ரியாலஜிக்கல் சேட்டலைட். 3 நேரில். ஓகே, ஒரு நாளைக்கு 3 நேரத்தில் 5 தடவையாவது வானத்தோட அந்த இது வந்து என்ன செய்யும்? வானிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிஎஸ்எல்வி C35 அப்படிங்கிறது மீட்ரியாலஜிக்கல் சேட்டலைட். பிஎஸ்எல்வி C51. ஓகே, 5 பேருக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸ்டூடெண்ட் பண்ண சேட்டலைட்டு தான் வந்து என்னது அப்படின்னா ஸ்டூடெண்ட் சேட்டலைட்டு. அடுத்து பிஎஸ்எல்வி C50 கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, 50-50 வந்து இருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்த சைடு 50% பண்ணால் தான் வந்து முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? பிஎஸ்எல்வி C41. பார்ட்டியை ஒரு டைமாவது வந்து எனக்கு கூப்பிடணும் நேவிகேஷன் சேட்டலைட்டை. பிஎஸ்எல்வி C35. ஓகே, 3 நேரத்தில் 5 நேரம் வானிலை வந்து மாறுது. இப்போ மீட்ரியாலஜிக்கல் சேட்டலைட். பிஎஸ்எல்வி C51 ஸ்டூடெண்ட் சேட்டலைட். பிஎஸ்எல்வி C50ங்கிறது கம்யூனிகேஷன் சேட்டலைட். நெக்ஸ்ட் நர்மதா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ஓகே, வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நர்மதா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். ஓகேயா? ஸோ நர்மதா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஓகே, எங்கெல்லாம் அது வந்து நர்மதா ரிவர் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அங்கே தான் வந்து நர்மதா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கிருஷ்ணா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டு. கிருஷ்ணாலனே நமக்கு என்ன தெரியும்? ஆந்திரா. ஸோ அந்த பார்டரில் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா. ஓகே, கிருஷ்ணா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா. ராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாம் நமக்கு எங்கன்னு தெரியும்? ராவி பீஸ் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ராவி வந்து நமக்கு தெரியும் அங்கே மேலே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லத்தாக்கு, ஹரியானா அந்த சைடு வந்து வரும். ஸோ நமக்கு ஆன்சர் இதுல இருந்து பார்த்தா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இந்த இதுதான் வந்து என்னது அப்படின்னா ராவி பீஸ் வாட்டர் டிஸ்பியூட். ஓகே, ஹரியானாலாம் வருது இல்லையா? ஸோ பஞ்சாப், ஹரியானா அண்டு ராஜஸ்தான். ராவி பியாஸ்ங்கிறது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வந்து ராவி பியாஸ். பெரியாருங்கிறது கேரளாவில் ஓடுதுன்னு தெரியும். ஸோ பெரியார் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் வந்து தமிழ்நாடுக்கும் கேரளாவும் வந்து என்னது அப்படின்னா பெரியார் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் தமிழ்நாடு அண்டு
Kerala. Periyar river water disputes வந்து தமிழ்நாடு and Kerala. Which of the following statement is true? Appar, a Jaina in his life called தர்மசேனர். ஆமா, அப்பருக்கு வந்து தர்மசேனர் வாக்கீசர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். சைத்தன்யா அப்போஸ் டு த செப்பரேஷன் ஆஃப் இந்து அண்ட் முஸ்லிம்ஸ். இல்ல, சைதன்யர் வந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களில் உள்ள பிரிவினைகளை வந்து எதிர்த்தார். இல்ல, சைத்தன்யா வந்து எதிர்க்கல. ஓகே. சூர்தாஸ் லிவ்ட் அட் த கோர்ட் ஆஃப் அக்பர். ஆமா, சூர்தாஸ் அக்பரோட பீரியட்ல தான் இருந்தாரு. வாஸ் நோன் அஸ் த பிளைண்ட் பார்ட் ஆஃப் ஆக்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்வை திறனற்ற பாடகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்பர் வந்து என்னது அப்படின்னு தெரியும். அப்பர் வந்து என்னது, அப்பருங்கிறது வந்து வாக்கீசர் தர்மர் அப்படிங்கிற தர்மசேனர் அப்படிங்கிற வேறு பேர் அவருக்கும் தெரியும். ஸோ அக்பர் அவையில் இருந்தது வந்து யார் அப்படின்னா சூர்தாஸ். இவருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னது அப்படின்னா பிளைண்ட் பார்ட் ஆஃப் ஆக்ரா, அதாவது பார்வை திறனற்ற பாடகன் அப்படிங்கிற பேரு இதுக்கு வந்து இருக்குது. ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் வந்து அயோத்திதாசர் தான் திராவிட மகாஜன சபை. ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ஜிவிஎஸ் சரித்த சுருக்கம் அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. டாக்டர் சி நடரேசனார் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், சிங்காரவேலா தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாரு. அயோத்திதாசர் வந்து திராவிட மகாஜன சபை 1991 ஆரம்பிச்சிருப்பாரு. 1885 ஏவோ ஹியூம் ஸ்டார்டட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வித் த பெர்மிஷன் ஆஃப் லார்ட் டஃப்ரின். ஆமா, பாம்பே ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தே பாஸ்ட் 9 ரெசல்யூஷன்ஸ். ஓகே. ஐஎன்சி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் செஷனுங்கிறது பாம்பேல நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பாம்பேல ஃபர்ஸ்ட் செஷன் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமையில தான் வந்து நடந்திருக்கும். அதில் எத்தனை ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 9 ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியர் வந்து யார் அப்படின்னா ஹிந்து பத்திரிகையோட எடிட்டர். ஓகே, ஹிந்து பத்திரிகையோட எடிட்டர். நியர்லி 4 இல்லை, மொத்தமே ஒரு 72 டெலிகேட்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 1885 வந்து ஏவா ஹிம் ஸ்டார்டர் த ஐஎன்சி வித் த ஹெல்ப் ஆஃப் லார்ட் டஃப்ரின்ங்கிறது கரெக்ட். மும்மடி சோழன் வந்து ராஜராஜன், கடாரம் கொண்டன் வந்து ராஜேந்திரன், சுங்கம் தவித்த சோழனிடம் போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ சுங்கம் தவித்த சோழன் குலோத்துக்கன், பொன்வைந்த பெருமாள் வந்து பரந்தகன். அடுத்து தைமதாபாத் மகாராஷ்டிரா, ஆலம்கீர் உத்தரப்பிரதேஷ், தோலவீரா குஜராத், ரக்கி கர்கி ஹரியானா. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து ஏஓ ஹிம். பகுஜன் சமாஜ் வந்து மன்யவார் கன்சிராம். ஓகே, மான்யவார் கன்சிராம் அப்படிங்கிறது பகுஜன் சமாஜ். ஜனதாதள் வந்து சரத் யாதவ். லோக் ஜனசக்தி வந்து ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியும்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன தெரியும்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா கான்சிராம். ஓகே, கான்சிராம் தான் யார் அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. நெக்ஸ்ட் ஜனதாதள். ஜனதாதள் வந்து சரத் யாதவ். ஜனதாதள் வந்து யார் அப்படின்னா சரத் யாதவ். நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிங்கிறது அப்போ வந்தது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிங்கிறது இப்போ இருக்குது. ஓகே, சோனியா காந்தி தலைமையில் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் லோக் ஜனசக்தி. லோக் ஜனசக்திங்கிறது பவன் கல்யாண் அப்படிங்கிறது ராங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 நேஷனல் கமிஷன். இது முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து போட்டிருப்பாங்க. கமிஷன் வந்து 1988. நேஷனல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பீல் பண்ணுறது வந்து வித்தின் 45 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணணுமா, வித்தின் 30 days. ஸ்டேட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வித்தின் 45 days. ஓகேயா. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஓகே, நேஷனல் கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்க 1988. இதே 1988ல கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கான ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா. ஸோ நேஷனல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். நேஷனல் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இதுக்கு அப்பீலேட் பண்ணுறதுக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை நாள் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 days வந்து டைம். எங்கள் நேஷ்னல் லெவலில் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு 30 days டைமு. ஸ்டேட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 45 days. ஓகே, ஸ்டேட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 45 days. ஓகே, ஒரு தடவை இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு தடவை பார்த்துக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிக்கன் பாக்ஸ் இஸ் ஹைலி கண்டாஜியஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது வெரிசெல்லா வைரஸ், கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஃப்ரோத் ஃப்ளோடேஷனுங்கிறது வந்து சல்ஃபைடோஸ்க்கு, ஒல்ஃப்ராமேட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா சாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். பார்ட்டி 1 பார்ட்டியை ஒரு தடவை நேவிகேஷன் கூப்பிட்டு போகணும். சீட் 35 3 நேரத்தில் 5 நேரம் வந்து வானிலை வந்து மாறும். வானிலை பிஎஸ்எல்வி C51 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டு, 50 அப்படிங்கிறது டெலிகம்யூனிகேஷன். நர்மதா ரிவர் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். கிருஷ்ணா வந்து ஆந்திரா வரணும், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா. ராவி பியாஸ் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். பெரியார் வந்து தமிழ்நாடு, கேரளா. அப்பர் அப்படிங்கிறது தர்மசேனர் அப்படிங்கிறது பீரியட், ஓகேயா. சூர்தாஸ் அப்படிங்கிறது அக்பர் கோட்ல இருந்த ஒரு பார்வை திறனற்ற பாடகர். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ஜிவிஎஸ் சரித சுருக்கம், டாக்டர் சி நடேசனார் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், சிங்காரவேலர் வந்து தொழிலாளன் பத்திரிகை, அயோத்திதாசர் வந்து திராவிட மகாஜன சபை. 1885 ஏவோகிம் வந்து நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. லார்ட் டஃப்ரின் வந்து அது கரெக்டு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து மொத்தம் 9 செஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து சுப்பிரமணியர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்து பத்திரிகையோட எடிட்டர் தான் வந்து சுப்பிரமணியர், ஓகே. மும்முடி சலனா ராஜராஜன், கடாரம் கொண்டானா ராஜேந்திரன், சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னா குலோத்துங்கன், பொன்வேந்த பெருமாள் வந்து பராந்தகன். அகமதாபாத் மகாராஷ்டிரா, ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ், தோலவீரா குஜராத், ராக்கி கர்கி ஹரியானா. நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தப்பு. பகுஜன் சமாஜ் அப்படிங்கிறது வந்து ராம், என்ன ராம்? கான்சிராம், ஓகே. கான்சிராம் வந்து பகுஜன் சமாஜ். ஜனதாதள் வந்து சரத் யாதவ், ஓகே, சரத் யாதவ். அடுத்து வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கோப்ரா 1986 தெரியும். நேஷனல் கமிஷன் வந்து 1988 போடுவாங்க. அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து 30 days. ஸ்டேட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா 45 days. த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் வந்து January 28, 1950 அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஓகே. ஃபவுண்டர் தான் வந்து January 28, 1950. ஹரிலால் கனியாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ப்ரெசன்ட் பில்டிங் வந்து எப்படின்னு பார்க்கணும், ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து January 28, 1950 அப்படிங்கிறது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பில்டிங்க்கு வந்து 1988 போனாங்கன்னு இருக்கு. ஸோ அதுவும் வந்து என்னது அப்படின்னா ராங். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சேர்மனு. 4th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ராஜமன்னார், கரெக்டு, ஓகே. ஸோ 4th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து ராஜமன்னார். 6th ஃபினான்ஸ் கமிஷன் ஒய்பி சவான், தப்பு. 8th ஃபினான்ஸ் கமிஷன் பிரம்மானந்தா ரெட்டி, தப்பு. 12th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டாக்டர் சி ரங்கராஜன் வந்து கரெக்டு, ஓகேயா. ஸோ 4th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யார் அப்படின்னா 4th வந்து ராஜமன்னார், 12th ரங்கராஜன், ஓகே. 4th ராஜமன்னார், 12th ரங்கராஜன். In Indian legislation, the Lok Sabha has more financial powers because if the Rajya Sabha does not return the finance bill within 14 days to Lok Sabha, is deemed yes. Both IA and R are true. அடுத்து வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1955 அதான் வந்திருக்கும். 1965ங்கிறது தப்பு, ஓகே. ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்டுங்கிறது 1965 கிடையாது, 1955 ஹிந்து சக்சஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32 கரெக்டு. ஹியூமன் ரைட்ஸ் டேங்கிறது வந்து December 10, கரெக்டு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து 2005 வந்திருக்கும். நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 17. அபாலிஷன் ஆஃப் நான் எஜுகேஷனல் டைட்டில்ஸ், ஆர்டிகல் 18. அடல்ட் சஃபரேஜ், ஆர்டிகல் 326. டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகல் 36 to 51. ஸோ 39ங்கிறது கரெக்டு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா which one is the key demand of Indian farmers during 2024 protest? A legal guarantee of MSP, okay. So 2024 protest ஓட கீ டிமாண்ட், ஓகே, ஃபார்மர் வச்சுருந்தா அந்த கீ டிமாண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லீகல் கேரண்டி வந்து வேணும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ்க்கான ஒரு லீகல் கேரண்டி வேணும் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா அவங்க வச்சுருந்த டிமாண்டு. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஃபோசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன். ஃபோசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது லைம்ஸ்டோனுங்கிறது வந்து பெரம்பலூரில் வந்து இருக்குது, ஓகே. ஸோ ஃபோசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது அரியலூர், பெரம்பலூர். மேக்னசைட் அதிகமாக எங்கே இருக்குது? சேலத்தில் வந்து கிடைக்குது. கிராஃபைட் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை. பாக்சைட் அதிகமாக வந்து நீலகிரி, பழனியில் வந்து கிடைக்குது.
ஓகேயா. ஸோ ஃபோசிலிஃபெரஸ் லைம்ஸ்டோன், ஃபோசிலிஃபெரஸ் லைம்ஸ்டோனுங்கிறது அரியலூர். ஓகே, அரியலூர் பெரம்பலூர்ல வந்து கிடைக்குது. மேக்னசைட்டுங்கிறது சேலம். ஓகேயா. கிராஃபைட் அப்படிங்கிறது கிராஃபைட் வந்து சிவகங்கை, கிராஃபைட் வந்து சிவகங்கை. பாக்சைட் வந்து என்னது அப்படின்னா சேலம், கிராஃபைட் வந்து சிவகங்கை. அடுத்து வந்து பாக்சைட், பாக்சைட் வந்து என்னது அப்படின்னா நீலகிரி அண்ட் பழனி ஹில்ஸ். ஓகே, பாக்சைட்ங்கிறது நீலகிரி அண்ட் பழனி ஹில்ஸ். அக்கார்டிங் டு 2017 to 18 report, 108 ambulance service have been used by the public for different types of medical emergencies. என்னது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கார்டியாக் ரிலேட்டட் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி, பாய்சனிங் அண்ட் சூசைடிங் ரிலேட். ஓகே, இதில் மோஸ்ட்லி வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு, நெக்ஸ்ட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கார்டியாக், நெக்ஸ்ட் வந்து பாய்சனிங் அண்ட் சூசைட்ஸ். So, which of the following statements is or are true about Chief Minister's breakfast scheme at schools in Tamil Nadu? CM breakfast scheme வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 22ல ஆரம்பிச்சிருக்காங்கிறது ராங்க. This scheme and ensure, ஆமாம் இது செப்டம்பர் 22ல ஆரம்பிச்சிருக்காங்க. Ensure mixture of energy, protein is free breakfast provided all primary school students only. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் த பப்ளிகேஷன் ஆஃப் போப் பியூஸ் லெவன்த் என்சைக்ளிக்கல் குவாட்ரோஜெசிமோ ஆனோ. யுனைடெட் நேஷன்ஸ் யூஸ் அ டேர்ம் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் அஃபிஷியல் டெக்ஸ்டா. அடாப்ஷன் ஆஃப் த டெக்ளரேஷன் ஆஃப் சோஷியல் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே 23 to 24, இந்தியாஸ் பாப்புலேஷன் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து செகண்ட் லார்ஜஸ்டாக இருக்குது. ஓகே, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இல வந்து தேர்ட் பிளேஸில் வந்துருக்குன்னு பார்த்தோம். மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. விச் ஸ்டேட் வாஸ் அ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வித் ஏ ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட் அப்படின்னா குஜராத். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா ட்ரைசம். ட்ரைசம் எப்போன்னா 1979. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் என்ஆர்இபி 1980. பிரதான் மந்திரி ஆவாஸ் கிராம் சம்சக்தி யோஜனா பிஎம்ஏஜிஎஸ்ஒய் 2010. மன்ரேகா வந்து 2006. ஓகே, எம்ஜிஎன்ஆர்இஜிஏ. அடுத்து வந்து ரிமூவல் ஆஃப் காஸ்கேடிங் எஃபெக்டிங் ஜிஎஸ்டி வில் ஹாவ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வந்து டிக்ரீஸ். காஸ்கேடிங் எஃபெக்ட்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான டேக்ஸ் போடுறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ? கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல ட்ரூ வந்து டேக்ஸுங்கிறது கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபீஸுங்கிறது இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகே. அடுத்து இந்தியா ஃபாலோஸ் ஏ லிபரலைசேஷன் பாலிசி 1991ல இருந்து, ரெண்டுமே ட்ரூ. அடுத்து வென் கேன் ஒன் ஃபைண்ட் ஏ ட்ரெஷர் ஹவுஸ்? வென் குவிஞ்சிங் த ஹங்கர். அதாவது எப்போது ஒருவர் கருவூலத்தை கண்டறிய முடியும்னா அலி பசியை தீர்க்கும் போது. விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் உயிர் நிகழ்த்து, விண்ணின்று உடற்றும் பசி, பசி நோய் வருத்தும். திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் வந்து குமரேச வெண்பா. இதில் அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924. ஆமாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து எதுக்கு அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டு என்கரேஜ் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு ஷேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். ஏ அண்ட் ஆர் ட்ரூ. அடுத்து இன் விச் இயர் சத்தி வாஸ் அபாலிஷ்ட் 1829. ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய இதனால வந்து பென்டிக் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. பெரியார், பெரியார் when he was still in jail, பெரியார் was elected the president of Justice Party. He frequently wrote columns under the pseudonym of சித்திரபுத்திரன். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ரிவோல்ட்டுங்கிறது அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். பெரியார் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 93. சரி பார்க்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் தில்லையாடி வெள்ளியம்மை? பிள்ளையாடி வெள்ளியம்மை வந்து பிலாங்ஸ் டு தில்லையாடி அட் மதுரை டிஸ்ட்ரிக்ட். பேரண்ட்ஸ் வந்து தப்பு. தில்லையாடி வெள்ளியம்மை வாஸ் பார்ன் இன் சவுத் ஆப்பிரிக்கா ஜோகான்ஸ்பர்க்ங்கிறது கரெக்ட். ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஹேங்க்டு இன் அக்டோபர் 1799. அக்டோபர் 16, 1799 கரெக்ட். ஊமைத்துறை வாஸ் ஹேங்க்டு இன் நவம்பர் 1801 அட் பாஞ்சாலங்குறிச்சி கரெக்ட். மருது பிரதர்ஸ் ஆர் ஹேங்க்டு இன் அக்டோபர் 1801 அட் திருப்பத்தூர் கோட்டை கரெக்ட். தீரன் சின்னமலை வந்து ஜூலை 1805. ஓகே, ஜூலை 1805. 1806 தப்பு. ஸோ சங்ககிரி தான். தமிழ்நாடு ஆல்சோ ஹஸ் த ஹானர் ஆஃப் பிரிங்கிங் த பீப்புள் freedom struggle to the attention of British people and the American people. Dr. Subramania Iyer, a retired Chief Justice and one of the founders of INC, sought the support of President of USA on 24/6/1917 for the release of Annie Besant. So A and R are true.
நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா முகமது ஹாசம் destroyed the letters of leaders of revolutionary movement during the South Indian rebellion and committed suicide. Okay, June 8, 1800, arrested and tortured Muhammad Hazam with the intention of extracting details of the conspiracy from him. ரெண்டுமே வந்து கரெக்ட். ஏ ஆனோடு கேத்தோடு பார்க்கலாம். ஸோ கேத்தோடு அப்படிங்கிறது வந்து அயானிக் கண்டக்டருங்கிறது ராங்கு. செப்பரேட்டர் அப்படிங்கிறது அயானிக் கண்டக்டர், அதுவும் வந்து ராங். நெக்ஸ்ட் வந்து இந்த பாலிப்ளாய்டி கண்டிஷன் அண்ட் ஆர்கானிசம் possesses less than 2 basic set of chromosomes. அது கிடையாது. பாலிப்ளாய்டி அப்படிங்கிறது மோர் தென் 2 chromosomes. பாலிப்ளாய்டி can be induced in some plants by artificial means such as colchicine treatment. Correct. Polyploidy condition in plants play a role in the evolution. Correct. அடுத்து which of the following statements is are true? Force constant and surface tension have same unit. Yes. அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஒர்க் அண்ட் எனர்ஜி ஹாவ் சேம் டைமென்ஷன்ஸ் அண்ட் யூனிட். ரெண்டுமே வந்து கரெக்டாக. நெக்ஸ்ட் சத்தீஸ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து இருக்குது. கிரேட் நிக்கோபார். ஓகே, கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது வாட்டர் சால்ட் crocodile. பச்மார்ச்சி பச்மார்ச்சி அப்படிங்கிறது ஜெயண்ட் ஸ்குரில், ஃப்ளையிங் ஸ்குரில். Depsa Bas is located between Kullu and Spiti district of Himachal Pradesh. India is composed of so many divisions like physiography, race, language. Both A and R are true and R is the correct explanation of A. நாட்டிய சாஸ்திரா. நாட்டிய சாஸ்திரா வந்து பரதர். ஓகே, பரதநாட்டியம், அதனால தான் பரதநாட்டியம். சங்கீத மார்க்கண்டா. சங்கீத மார்க்கண்டா வந்து நாரதர். சங்கீத சமயசாரா. ஓகே, சங்கீத சமயசாரா வந்து பார்சுதேவா, வாசவதேவா. சாமவேத வந்து வியாசர். In which of these Congress sessions Subhash Chandra Bose was elected as a president 1939 Congress session? எங்க அப்படின்னா திரிபுரால. நெக்ஸ்ட் வந்து காசி ரைசிங். காசி ரைசிங் அப்படிங்கிறது ஜான்டி அண்ட் காரோ ஹில்ஸ். கோல் ரைசிங் 1830 சோட்டா நாக்பூர். கோன்ஸ் ரைசிங் 1846 ஹில் ட்ராக்ஸ் ஆஃப் பெங்கால், சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அண்ட் மெட்ராஸ். சாந்தல் இன்சரக்ஷன் 18 ஈஸ்டர்ன் இந்தியா. Next one, the Babur lost his kingdom and roaming like a nomad in Central Asia. Yes. He captured Samarkand, the capital of Timur, twice. ஆமாம். அடுத்து he captured Kabul and he ruled as a king of Kabul. இல்லை. In 1526 AD, first battle of power defeat. So 1, 2 and 4 correct, 3 வந்து wrong. First Mann Ki Baat of 2025 was addressed by PM on 19th January. Are the criteria for recognition of regional or state political parties by election commission வந்து needs to win a minimum 6% of total number of seats in legislative assembly. Arrange the following acts in chronological order. Indian Penal Code, Neta Batum, 1860, Prosecution Section of Income Tax Act, the Prevention of Corruption Act, Prevention of Money Laundering Act. Okay, so answer வந்து 1, 2, 4, 3. அடுத்து lowering the voting age from 21 to 18 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. Voting Mission 1989, Anti-Defection Law 1985, Voting Rights to Citizens of India living abroad வந்து 2010ல வந்து கொடுத்துருப்பாங்க. 73rd Amendment Act 1992 has added a new part 9 of the Constitution. Act has also added a new 11th schedule of the Constitution. Yes, ரெண்டுமே true. Article 38 வந்து equality before law. 39 Article 38 ஆமாம், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா 39 6 பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 6 பிரின்சிபல். ஓகே, சைல்ட் லேபர். ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷன். 43 வந்து கேஷுவல் லேபர். Citizenship Act 2003 made provisions for acquisition of overseas citizenship in India because all countries in the world provide dual citizenship. அது வந்து wrong. Next, Constitution of India is the lengthiest constitution in the world. Originally, the constitution consists of 22 parts with 395 articles. Correct. Both A and R are true. Pudhumai Pen scheme in Tamil Nadu aims to promote higher education among girls. Correct. The scheme is only available for girls in the wrong. So A is true, R is false. Primary sector fishing. Correct. Secondary sector industries வரும். ஸோ அது ராங்கு. டெர்ஷியரி செக்டர் அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் செக்டரு.
trade, hotels, restaurants, community, social and personal services, transport and communication wrong. So 1 and 3 தான் correct. Identify social justice enables the courts to uphold legislation. True. To provide a decent standard of living to the work of the people. True. To distribute and delegate the legislative powers. Wrong. To protect the interests of the weaker sections of the true. ஜான்ரால் வந்து ஜஸ்டிஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தோம். ஓகேயா. யூஸ் ஆஃப் ஹை yielding வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் agriculture productivity. One correct. So use of intensive cultivation with assured irrigation facilities. Two correct. Farmers from exploitative practices அது வந்து தெரியல. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்ஓ அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தப்பு. சிடபிள்யூஎஸ் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், சிடிஎஸ் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஸோ 2, 3, 4 கரெக்ட், 1 வந்து ராங். The essence of a budget is the balancing of revenue and expenditure. A correct. Budget is means of policy implementation. B correct. Future of ninth five-year plan was the absence of zero deficit finance. Okay, the sources of money consisted from creation of money bills by the RBI. Correct. Money also became the basis of credit creation by the banks. Option 2 on the correct. வில்லேர் உழவர் பகை கொள்ளிலும் கொல்லற்க சொல்லோர் உழவர் பகை. யாருடன் பகை கொள்ளாது அப்படின்னு சொல்லுறாரு? அறிஞர்களுடன். திருப்பனந்தாள் காசிமடம் வெளியிட்ட திருக்குறள் நூல் வந்து திருக்குறள் உரை கொத்து. வள்ளுவன்ஸ் திருக்குறள் டஸ் நாட் அக்கௌண்ட். சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகில் கூறி பொருள் இது வென்ற வள்ளுவன் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் வந்து கல்லாடர். பெரியார் EVR also toured outside தமிழ்நாடு for caste abolition. 1944 and 1959 வந்து both A and R are true. Okay, raised slogans for abolition of caste. Swami Vivekananda was condemned by Orthodox Hindus for suggesting that lower caste should be allowed to engage in the Hindu rituals. True. 1893 Chicago Conference correct. So ரெண்டுமே correct. Commander of வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் படை தளபதி பெரிய மருது அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ஒய்ஃப் ஆஃப் ராம்நாத் கிங். ராமநாதபுரம் மன்னன் சென்னமுத்து செல்வதி சக்கந்தி முத்தாண்டர். ஓகே, டெத் ஆஃப் வேலு நாச்சியார் வந்து 1780. அடாப்ஷன் பை வேலு நாச்சியாருங்கிறது குயிலி அப்படிங்கிறது தப்பு. தத்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. ஏகோம் ரிலோட் கோம்தார் கோன்பார் அண்ட் சந்தால் ரைசிங் சித்து கண்ணூர் ரெண்டுமே கரெக்டு. நேஷனல் ஃபிளாக் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஏற்றினது வந்து ஆர்யா என்கிற பாஷ்யம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து ஞான கோயிலா இல்லை தப்பு. ஸோ கால்டுவெல் வந்து ஞான கண்ணாடி தப்பு. படிக்காசு புலவர் வந்து தொண்டை மண்டல சதகம் கரெக்டு. வேதநாயகம் பிள்ளை வந்து பெண்மதி மாலை கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மேக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இது முடிஞ்ச பிறகு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஸோ இது முடிஞ்ச உடனே பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் வந்து பார்க்கலாம்.